RS Infotainment எல்ரட் குமார் தயாரிப்பில் விஜய் சேதுபதி சூரி இணைந்து நடிக்கும் விடுதலை பார்ட் 2 டிசம்பர் 20 முதல் திரையரங்குகளில். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கோவை தீவிரவாத தடுப்பு பிரிவு போலீசாருக்கு கடந்த சில நாட்களுக்கு முன்பு ரகசிய தகவல் ஒன்று கிடைத்துள்ளது. அதில் பீகார் மாநிலத்தில் தயாரிக்கப்பட்ட நாட்டு துப்பாக்கி ஒன்றை கோவையைச் சேர்ந்த நபர்கள் சிலர் வாங்கியிருப்பதாக தெரிய வந்தது. மேலும் அந்த துப்பாக்கியை வைத்து தீவிரவாத நடவடிக்கைக்கு பயன்படுத்தப்பட உள்ளதாக தகவல் கசித்தது. இதைத் தொடர்ந்து கோவையின் முக்கிய பகுதிகளில் உள்ள சந்தேகப்படும் நபர்களிடம் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்தனர். வழக்கத்தை விட அதிகமான இடங்களில் செக் போஸ்ட் அமைத்து 24 மணி நேர ரோந்து பணியில் ஈடுபட்டு வந்தனர். போலீசார் மேற்கொண்ட தொடர் விசாரணையில் கோவை பீலமேடு அடுத்த வினோபாஜி நகர் பகுதியில் வசிக்கும் இளைஞர்கள் சிலர் பீகார் மாநிலத்திலிருந்து துப்பாக்கியை வாங்கியது தெரிய வந்தது. இதையடுத்து தீவிரவாத தடுப்பு பிரிவு போலீசாருடன் இணைந்த பீலமேடு காவல்துறையினர் வினோபாஜி நகரில் உள்ள சந்தேகத்திற்குரிய வீட்டை அதிரடியாக முற்றுகையிட்டனர். அந்த சமயத்தில் காவல்துறையினர் சட்டென உள்ளே நுழைந்து அந்த வீட்டை முழுவதுமாக சோதனை செய்த போது அந்த வீட்டில் ஒரு துப்பாக்கி மற்றும் 6 தோட்டாக்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. தொடர்ந்து அந்த வீட்டில் இருந்த 3 நபர்களை பிடித்து விசாரணை நடத்தினர். அதில் பிடிப்பட்ட நபர்கள் சேரன் மாநகர் பகுதியைச் சேர்ந்த மணிகண்ட பிரபு, காலப்பட்டி அடுத்த காப்பிக்கடை பகுதியைச் சேர்ந்த ஹரிஸ்ரீ மற்றும் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த குந்தன்ராஜ் என்பது தெரிய வந்தது. மேலும் இவர்கள் எதற்காக துப்பாக்கி வாங்கினார்கள், கூலிப்படையுடன் செயல்படும் கும்பலா என்பது குறித்தும் விசாரணை நடந்து வருகிறது. அது மட்டுமின்றி இதற்கு முன் யாருக்கெல்லாம் துப்பாக்கி விற்பனை செய்யப்பட்டுள்ளது, பீகாரில் எந்த இடத்திலிருந்து துப்பாக்கி வாங்கப்படுகிறது என்ற பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. அதில் போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் 22 வயதான மணிகண்ட பிரபு கோவையில் உள்ள IT நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார். இவரும் காலப்பட்டி பகுதியைச் சேர்ந்த ஸ்ரீஹரியும் நண்பர்கள். இதற்கிடையில் மணிகண்ட பிரபு தனக்கு துப்பாக்கி வேண்டும் என்று ஸ்ரீஹரியிடம் கேட்டுள்ளார். இவர்கள் சேர்ந்து கொண்டு பீகாரைச் சேர்ந்த தங்களுடைய இன்னொரு நண்பர் குந்தன் ராய் என்பவரை அணுகியுள்ளார்கள். குந்தன் ராய் பீகாரில் ஒரு இடத்தை சொல்லி அங்கு சென்றால் துப்பாக்கி கிடைக்கும் என்று சொல்லியுள்ளார். இதையடுத்து ஹரிஸ்ரீ மற்றும் குந்தன் ராய் ஆகியோர் பீகாரில் துப்பாக்கி வாங்கி வந்தது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அதே நேரம் இவர்கள் எதற்காக துப்பாக்கியை வாங்கி வந்துள்ளார்கள், ஏதேனும் சதித்திட்டம் தீட்டி உள்ளனரா என்பது குறித்தும் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவையில் துப்பாக்கியுடன் 3 வாலிபர்கள் பிடிப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.